வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். சிவசேனா நிபந்தனையை நிராகரித்தது பாரதிய ஜனதா. தனித்து ஆட்சி அமைப்பதற்கு உத்தவ் தாக்கரே எதிர்ப்பு. டெல்லியில் மீண்டும் தேர்தல் நடக்குமா? ஜனாதிபதியின் ஆலோசனையை பெற கவர்னருக்கு சுப்ரீம் கோர்ட் அறிவுரை. மதிமுகவுடன் கூட்டணிக்கு கருணாநிதி விருப்பம். வைகோ, ஸ்டாலின் நழுவர். விரிவான செய்திகள். மகாராஷ்டிராவில் மைனாரிட்டி அரசை அமைக்க முயல்வது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது என்று பாரதிய ஜனதாவை சிவசேனா கடுமையாக தாக்கியுள்ளது. மகாராஷ்டிராவில் 25 ஆண்டு கூட்டணி சகாப்தம் நடந்து முடிந்த சட்டசபை பொதுத் தேர்தலில் முறிந்து போன பின் தற்போது மீண்டும் பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி அரசில் பங்கேற்கும் முயற்சியில் சிவசேனாவுக்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் சிவசேனா தலைவர் உத்தவ் தாக்கரே வியாழனன்று சாம்னா இதழ் தலையங்கத்தில் பாரதிய ஜனதாவை கடுமையாக சாடியிருக்கிறார். மைனாரிட்டி அரசு அமைப்பது எந்தவித பொறுப்புணர்வும் இன்றி ஆட்சி அதிகாரத்தை அனுபவிப்பதற்கு ஒப்பாகும் என்று அதில் உத்தவ் தாக்கரே கூறியுள்ளார். காங்கிரஸ் தேசியவாத காங்கிரசின் ஊழல் அரசுக்கு எதிராகவே மக்கள் ஓட்டளித்துள்ளனர் என்றும், எனவே தேசியவாத காங்கிரசின் ஆதரவை பட்னவிஸ் அரசு ஏற்றுக்கொண்டால் அது பாரதிய ஜனதாவின் நம்பகத்தன்மையை கேள்விக்குரியதாக்கிவிடும் என்றும் எச்சரித்திருக்கிறார். மகாராஷ்டிராவில் மொத்தமுள்ள 288 தொகுதிகளில் 122 இடங்களில் பாரதிய ஜனதா வெற்றி பெற்றது. வெள்ளியன்று மாலை மகாராஷ்டிர மாநிலத்தில் 19வது முதல்வராக தேவேந்திர பட்னவிஸ் பொறுப்பேற்க உள்ளார். கூட்டணி அரசில் சேர துணை முதல்வர் பதவி மற்றும் 13 அமைச்சர் பதவிகளை சிவசேனா கேட்டதாகவும் அதற்கு பாரதிய ஜனதாவிடமிருந்து பதில் வரவில்லை என்றும் கூறப்படுகிறது. தனி பெரும்பான்மைக்கு 23 எம்எல்ஏக்கள் குறைவாக இருந்த போதும் மைனாரிட்டி அரசு அமைக்க பாரதிய ஜனதா தலைமை முடிவெடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. 41 எம்எல்ஏக்களின் பலத்தை கொண்ட தேசியவாத காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி அரசுக்கு நிபந்தனையற்ற ஆதரவளிப்பதாகவும் நம்பிக்கை ஓட்டெடுப்பில் கலந்து கொள்ளப் போவதில்லை என்றும் அறிவித்திருந்தது. மீண்டும் கூட்டணியை புதுப்பிக்கும் நோக்குடன் உத்தவ் தாக்கரே எடுத்த முயற்சிகள் அனைத்தும் தோல்வியில் முடிந்ததன் காரணமாகவே சாம்னா மூலம் கோபத்தை வெளிப்படுத்தியிருப்பதாக மும்பை அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன. டெல்லியில் மக்களாட்சியை உருவாக்க முடியாவிட்டால் ஜனாதிபதியிடம் ஆலோசனை கேட்கலாம் என்று ஆளுநர் ஜங்குக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. டெல்லி சட்டசபையை கலைத்துவிட்டு புதிதாக தேர்தல் நடத்த உத்தரவிடக் கோரி ஆம் ஆத்மி கட்சி தொடர்ந்த வழக்கு விசாரணை தலைமை நீதிபதி HL தாட்டு தலைமையிலான பெஞ்ச் முன் வியாழனன்று நடந்தது. அப்போது டெல்லியில் புதிய அரசை உருவாக்க அனைத்து கட்சி தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தப் போவதாக ஆளுநர் நஜீப் ஜங் அறிக்கை விடுத்திருப்பதை சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் ஆளுநரின் முயற்சி ஆக்கப்பூர்வமானது என்று பாராட்டினர். அப்போது ஆம் ஆத்மி சார்பில் ஆஜரான மூத்த வக்கீல் பிரசாந்த் பூஷன் டெல்லியில் புதிய அரசை ஏற்படுத்துவதற்கு காலக்கெடுவை வரையறுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். அதைத் தொடர்ந்து ஒருவேளை புதிய அரசை உருவாக்க ஆளுநரால் முடியாவிட்டால் ஜனாதிபதியிடம் ஆலோசனை பெறலாம் என்று அறிவுரை வழங்கிய நீதிபதிகள் வழக்கு விசாரணையை நவம்பர் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். One last opportunity can again be given, but in any case this must not extend beyond next week and the case must be listed next week, before which the government and the lieutenant governor must decide one way or the other. Unfortunately, due to some holidays next week, the court said that they cannot hear the matter next week, but they will hear it week after next on the 11th of November, by which time they expect the government and the LG to decide the matter one way or the other. Otherwise, the court said under no circumstances will hearing be adjourned beyond the 11th of November. 70 எம்எல்ஏக்களை கொண்ட டெல்லி சட்டசபையில் 29 இடங்களுடன் பெரிய கட்சியாக விளங்கும் பாரதிய ஜனதாவை ஆட்சி அமைக்க அழைக்கும் கவர்னரின் முடிவுக்கு ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி ஏற்கனவே ஒப்புதல் அளித்துள்ளார். ஆனால் மெஜாரிட்டி இல்லாத பாரதிய ஜனதாவை ஆட்சி அமைக்க அழைக்கக்கூடாது என்று காங்கிரசும் ஆம் ஆத்மி கட்சியும் கடுமையாக எதிர்ப்பதால் குழப்ப நிலை நீடிக்கிறது. மதிமுகவுடன் கூட்டணி அமைந்தால் வரவேற்பேன், மகிழ்ச்சியடைவேன் என்று திமுக தலைவர் கருணாநிதி தெரிவித்துள்ளார். திமுக தலைவர் கருணாநிதியை சென்னையில் செய்தியாளர்கள் சந்தித்த போது பாமக நிறுவனர் ராமதாஸ் இல்ல திருமணத்தில் திமுக பொருளாளர் ஸ்டாலின், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ நேரில் சந்தித்து பேசியது தொடர்பாக கேள்வி எழுப்பினர். இச்சந்திப்பு புதிய கூட்டணிக்கு தொடக்கமாக இருந்தால் மகிழ்ச்சி அடைவேன் என்றும், புதிய அணி தொடர்பாக திமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூடி முடிவெடுத்தால் மகிழ்ச்சியுடன் வரவேற்பேன் என்றும் கருணாநிதி பதிலளித்தார். புதிய அணி உருவானால் அந்த அணிவற்றில் திமுக செயற்குழு பொதுக்குழு மகிழ்ச்சியோடு திமுக பொருளாளர் வைகோ அவர்களை சந்தித்திருக்காரு. அவர் உங்களை சந்திக்க விருப்பப்பட்டால் நீங்கள் சந்திப்பீர்களா? நாங்கள் பகவர்கள்
நீண்ட கால நம்பர். பாமக தலைவர் ராமதாஸ் இல்ல திருமண விழாவில் வியாழனன்று திமுக தலைவர் கருணாநிதி கலந்து கொண்டு நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்று திருமணத்தை நடத்தி வைத்தார். இதற்கிடையே இதுகுறித்து மதுரையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது கருணாநிதி அன்பாக கூறியது தனக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக வைகோ தெரிவித்தார். அவர் அவ்வளவு அன்பாக சொன்னது குறித்து மகிழ்ச்சி. இது தொடர்பாக திமுக பொருளாளர் ஸ்டாலினிடமும் கேள்வி எழுப்பிய செய்தியாளர்கள் இதன் மூலம் கூட்டணி உறுதியாகிவிட்டது என்று எடுத்துக் கொள்ளலாமா என்று கேட்டபோது இதனால் உங்களுக்கும் மக்களுக்கும் மகிழ்ச்சி என்றால் தனக்கும் மகிழ்ச்சியே என்று பதிலளித்தார். சுப்பிரமணிய சுவாமி மீது தமிழக அரசு தொடர்ந்துள்ள அவதூறு வழக்குகளுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. தமிழக முதல்வராக ஜெயலலிதா பதவி வகித்த போது இலங்கை தமிழர் பிரச்சினையில் சில சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பாரதிய ஜனதா மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமி தெரிவித்திருந்தார். அவரது கருத்துக்கள் ஜெயலலிதாவின் புகழுக்கு இழுக்கு ஏற்படுத்துவதாக கூறி தமிழக அரசின் சார்பில் சுப்பிரமணிய சுவாமி மீது அடுத்தடுத்து 5 அவதூறு வழக்குகள் சென்னை நீதிமன்றங்களில் தொடரப்பட்டன. இந்த வழக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் வியாழனன்று விசாரணைக்கு வர இருந்தது. இந்நிலையில் தனக்கு எதிரான அவதூறு வழக்குகளின் விசாரணைக்கு தடை விதிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் சுப்பிரமணிய சுவாமி மனு தாக்கல் செய்தார். இந்த மனு தீபக் மிஸ்ரா தலைமையிலான அமர்வு முன் வியாழனன்று விசாரணைக்கு வந்தபோது சுவாமி தனக்காக தானே வாதாடினார். ஜெயலலிதாவின் தூண்டுதலின் பேரில் பத்திரிகையாளர்கள் பொதுநல அமைப்பினர் மீது நூற்றுக்கணக்கான அவதூறு வழக்குகளை தமிழக அரசு தொடர்ந்திருப்பதாக கூறிய சுப்பிரமணிய சுவாமி அவதூறு தொடர்பான இந்திய தண்டனை சட்டம் 499 மற்றும் 500வது பிரிவுகள் பேச்சுரிமைக்கு வரம்பற்ற கட்டுப்பாடுகளை விதிப்பதாகவும் வாதிட்டார். இதைத் தொடர்ந்து சுப்பிரமணிய சுவாமிக்கு எதிராக தமிழக அரசு தொடர்ந்துள்ள 5 அவதூறு வழக்குகளின் விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்த நீதிபதிகள் மத்திய அரசு தமிழக அரசு மற்றும் ஜெயலலிதாவுக்கு 6 வாரத்துக்குள் பதிலளிக்கும்படி நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டனர். தமிழக கர்நாடக நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை காரணமாக நடப்பாண்டில் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 2வது முறையாக 100 அடியை எட்டியது. தமிழக கர்நாடக எல்லையோர காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் சமீப நாட்களாக பெய்த கனமழையால் மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு அதிகரித்துள்ளது. வியாழனன்று காலை வினாடிக்கு 20,046 கன அடி வீதம் தண்ணீர் அணைக்கு வந்து கொண்டிருந்தது. டெல்டா மாவட்டங்களிலும் மழை பெய்து வருவதால் மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா மாவட்டத்திற்கு திறக்கப்படும் தண்ணீரும் முழுவதுமாக நிறுத்தப்பட்டது. இதனால் அணையின் நீர்மட்டம் மளமளவென உயர்ந்து வருகிறது. கடந்த 5 நாட்களில் அணையின் நீர்மட்டம் 5 அடி அளவு உயர்ந்தது. இந்நிலையில் வியாழனன்று காலை 99.57 அடியை எட்டியது. அணைக்கு வரும் தண்ணீரின் அளவு அதிகரித்ததால் வியாழனன்று பிற்பகல் மேட்டூர் அணை 100 அடியை எட்டியது. நடப்பாண்டில் மேட்டூர் அணை 2வது முறையாக 100 அடியை எட்டியுள்ளது. தேவர் குரு பூஜையை முன்னிட்டு ராமநாதபுரத்தில் முதல்வர் பன்னீர்செல்வம் உட்பட பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் சென்னையில் அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவும் மரியாதை செலுத்தினர். ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் வியாழனன்று முத்துராமலிங்க தேவரின் ஜெயந்தி மற்றும் குரு பூஜை விழா நடந்தது. இவ்விழாவில் முதல்வர் பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு மலர் வளையம் வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதைத் தொடர்ந்து அன்னதானத்தை அவர் துவக்கி வைத்தார். திமுக பொருளாளர் ஸ்டாலின், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உட்பட பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் அஞ்சலி செலுத்தினர். குரு பூஜை விழாவின் போது அசம்பாவிதங்களை தவிர்க்கும் வகையில் ராமநாதபுரத்தில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு 5000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். டாஸ்மாக் மதுபான கடைகள் அடைக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் முன்னாள் முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளருமான ஜெயலலிதா முத்துராமலிங்க தேவரின் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு தனது போயஸ் கார்டன் வீட்டில் அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தார். சென்னை அண்ணா சாலை நந்தனம் அருகில் உள்ள முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு தமிழக அமைச்சர்கள் மேயர் சைதை துரைசாமி மற்றும் பல்வேறு அமைப்பினர் அஞ்சலி செலுத்தினர். பாலாற்றில் நடக்கும் மணல் கொள்ளையை கண்டித்து வேலூர் மாவட்டம் தோட்டாளம் கிராம மக்கள் ஆற்றில் இறங்கி போராட்டம் நடத்தினர். வேலூர் மாவட்டம் தோட்டாளம் கிராமம் வழியாக ஓடும் பாலாற்றில் அரசின் விதிமுறைகளை மீறி மணல் அள்ளும் சம்பவம் அதிகரித்து வருவதாக குற்றம் சாட்டி பொதுமக்கள் பல்வேறு போராட்டங்கள் நடத்தினர். இதுவரை நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் வியாழனன்று மணல் அள்ளிய டிராக்டர்களை முற்றுகையிட்டு விரட்டியடித்தனர். அதைத் தொடர்ந்து ஆற்றில் இறங்கி கிராம மக்கள் போராட்டம் நடத்தினர். மணல் குவாரிகளை ரத்து செய்ய வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். 3 அடி மணல் எடுக்கிறான்னு சொல்லிட்டு குறைஞ்சபட்சம் கீழே பாருங்க ஒரு 11-12 அடி வரைக்கும் ஆளை எடுத்திருக்காங்க. ஃபுல்லா சுத்தி இருக்கிற 4 கிராமம் 5 கிராமம் சேர்ந்துதான் இதை நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இப்ப பெரிய போராட்டம் பண்ணிட்டு இப்ப ஏத்த மணல் கீழே கூட்டிட்டு எல்லா வண்டி வெளியே அமைச்சாச்சு. இது பெரிய போராட்டமே எடுத்து கைவிடாத
நாங்கள் அந்த மணல் குறை நீக்கி வைக்கிறதுக்கு முழுக்க பாடுபட்டு சின்னதோட ஊர் மக்கள் மற்றும் ஊர் வார்டு உறுப்பினர்கள் தலைவர் எல்லாரும் சேர்ந்து இதை பண்ணிட்டு இருக்கோம். இதை நிக்க வைக்கிறதுக்காக முழுக்க எங்க கோஆபரேட் இருக்கும் சார். அளவுக்கு அதிகமாக மணல் அள்ளப்படுவதால் 10 கிராமங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தலைமை ஆசிரியர்கள் பணியிட மாற்றம் தொடர்பான கலந்தாய்வு சென்னையில் துவங்கியது. நடப்பு 2014-2015 கல்வியாண்டில் 100 உயர்நிலைப் பள்ளிகள் மேல்நிலைப் பள்ளிகளாக தரம் உயர்த்தப்பட்டன. இந்த பள்ளிகளுக்காக அனுமதிக்கப்பட்ட தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் ஏற்கனவே காலியாக உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் பணியிடங்களுக்கான கலந்தாய்வு வியாழனன்று சென்னையில் துவங்கியது. பாட்னி டீச்சராக இருந்தேன். இப்போ நான் பிஜியிலேருந்து ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஹெச்எம் ப்ரொமோஷனுக்காக வந்தேன். வந்த இடத்துல எல்லா இந்த சிஓ ஆஃபீஸில் எல்லாருமே எனக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. எல்லாரும் உதவியாக நல்லா கைட் பண்ணாங்க. எனக்கு ஹையர் செகண்டரி ஹெச்எம் ப்ரொமோஷன் கவுன்சிலிங் வந்திருந்தேன். இங்கே எல்லா இடமும் காமிச்சிருந்தாங்க. ரொம்ப நல்லா ஒத்துழைச்சாங்க மக்கள் எல்லாம். வியாழனன்று துவங்கியுள்ள இந்த கலந்தாய்வு அக்டோபர் 31ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. தொடக்க கல்வி முதல் பல்கலைக்கழக தொழில்நுட்ப உயர்கல்வி வரை தாய்மொழி வழியாகவே கல்வி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கல்வி உரிமைக்கான அகில இந்திய கூட்டமைப்பு சார்பில் போராட்ட பயணம் அறிவிக்கப்பட்டுள்ளது. கல்வி உரிமைக்கான அகில இந்திய கூட்டமைப்பினர் சென்னையில் வியாழனன்று செய்தியாளர்களை சந்தித்தனர். உயர்கல்வியில் அந்நிய நேரடி முதலீட்டை அனுமதிக்கக்கூடாது, இந்தியாவின் பன்முக பண்பாட்டை கொண்டாடும் வகையில் பொதுக்கல்வி முறையை உருவாக்க வேண்டும், தொடக்க கல்வி முதல் பல்கலைக்கழக தொழில்நுட்ப உயர்கல்வி வரை அரசு நிறுவனங்கள் மூலம் தாய்மொழி வழியாகவே கல்வி வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அகில இந்திய போராட்ட பயணம் நடக்கவுள்ளதாக அவர்கள் அறிவித்தனர். தமிழகத்தில் இப்பயணம் கன்னியாகுமரியிலிருந்து துவங்குகிறது. கல்விக்கான அகில இந்திய போராட்ட பயணம் இந்திய அரசு தொடக்க கல்வியிலிருந்து உயர்கல்வி வரைக்கும் தாய்மொழி வழியில கட்டணம் இல்லாமல் கொடுக்கணும்னு வலியுறுத்துறோம். பல கோரிக்கைகளை முன்வைத்து இந்தியா முழுக்க மக்களிடம் நவம்பர் 2 டிசம்பர் 4 வரைக்கும் பிரச்சாரத்தை நாங்கள் மேற்கொள்கிறோம். தாய்மொழி வழி கல்வி, அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளிகளை வலுப்படுத்துதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து இப்போராட்ட பயண குழுவினர் மக்களிடம் பரப்புரை மேற்கொள்ள உள்ளனர். தங்கத்தின் விலை வியாழக்கிழமை அன்று சவரனுக்கு 200 ரூபாய் குறைந்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 20,288 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,536 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராமுக்கு 10 காசுகள் குறைந்து 1 கிராம் 40 ரூபாய் 80 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 38,100 ரூபாயாக இருந்தது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.